ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம வீட்டில் வந்து ட்ரெட்மில் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இதில் நடந்து. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். அந்தளவுக்கு வந்து டஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நடக்க போகிறேன். ஏற்கனவே நடந்திருக்கேன், பட் கண்டினியூஸாக நடக்கலை, அதனால தான் வெயிட் லாஸ் பண்ண முடியல. இன்றைக்கி 90 டேஸில் ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் வந்து ட்ரெட்மில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசல் பக்கத்துலேயே நீங்கள் வந்து நடக்கலாம். வாக்கிங் பண்ணுங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வாக்கிங் பண்ணுங்கள். வாக்கிங் பண்ணுறது தான் வந்து இதில் ஃபஸ்ட்டு விஷயமே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேறு ஒர்க் அவுட்லாம் நம்ம பண்ணலாம். வேறு ஒர்க் அவுட் என்னென்ன இருக்குது, நம்ம வீட்டிலே என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ வந்துட்டு 1/2 அன் ஹவர் நம்ம வந்துட்டு வாக்கிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து இப்போ வந்து ஸ்பீடு குறைச்சிட்டேன். இது வந்து நிமிஷம், நம்ம வந்து எத்தனை நிமிஷம் நடக்கிறோம் அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். 22 நிமிஷம் நடந்திருக்கேன். கிலோமீட்டர் வந்து 1.14, 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருக்கேன். இது வந்து கேலரிஸ் 80 கேலரிஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 1/2 அன் ஹவர் நம்ம வந்து கண்டிப்பாக நடக்கணும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். 1/2 அன் ஹவர் வந்து நடக்கிறோம் அப்படின்னா நமக்கு 1/2 அன் ஹவரில் வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு கெட்ட கொழுப்புலாம் குறையும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்றதையும் பார்க்கலாம். 1/2 அன் ஹவர் வந்து நடந்தாச்சு. மூச்சு வாங்குது. ஃபஸ்ட் நாள் நம்ம நடந்திருக்கோம் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கணும். அடுத்தது என்ன ஒர்க் அவுட் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வாக்கிங் பண்ணாலே போதும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புலாம் குறைஞ்சிரும். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ 1/2 மணி நேரம் வந்து உங்கள் வீட்டில் ட்ரெட்மில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்கள் தெருவில் நடக்கலாம், மாடியில் கூட நடக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வசதியாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். தண்ணி வந்து நமக்கு ரொம்ப தாகமாக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் முக்கியம். பச்சை தண்ணி தான் குடிக்கணும்னு தோணும், ஆனால் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புலேருந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து வேர்வை வெளியாகுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாமே கரையும். ஸோ சுடு தண்ணியாக குடிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ணலான்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டிக்கில் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இது என்ன ஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலம்பம் சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக் தான் இது. கொஞ்சம் மொத்தமானது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இது எந்த அளவுக்கு மொத்தமாக இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்டிக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. இதில் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம். இது ஆக்சுவலி நான் ஜிம்முக்கு லாக்டவுன் டைமுக்கு முன்னாடி நான் வந்து ஜிம்முக்கு போனேன். அங்கே வந்துட்டு இந்த குச்சியில் தான் எனக்கு பாதி ஒர்க் அவுட்டு. அப்போது வந்துட்டு உடனே நான் ஜிம்முக்கு போன நேரம் என்னமோ தெரியல, 1 மாதத்துலேயே லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் அப்போல்லாம் வந்து ட்ரெட்மில் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. இந்த ஸ்டிக்கு மட்டும்தான் கடையில் வந்து வாங்கினேன். அப்போ வாங்கின ஸ்டிக்கு தான் இது. லாக்டவுன் முடிஞ்சு இன்ன வரைக்குமே எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கில் என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கில் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கழுத்துக்கு பின்னாடி இந்த ஸ்டிக்கை வச்சுக்கோங்க. உங்கள் கை 2 கையோட எண்டு வந்து இந்த ஸ்டிக்கோட எட்ஜில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 கையிலையுமே வச்சுட்டு நல்லா வந்து இப்படி நல்லா வந்து 2 சைடுமே நம்ம வந்து ஹிப் நல்லா வந்து பெண்ட் பண்ணணும். அது மாதிரி வந்துட்டு ஒரு 15 கவுண்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்குவாட்ஸ் பண்ணணும். ஸ்குவாட்ஸ் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தொடையில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புலாம் கரைக்கும். அதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, சேர் பொசிஷனில் நம்ம வந்துட்டு நம்ம கை வந்து நீட்டிக்கணும். கீழே உட்காந்து எந்திரிக்கணும். கீழே ஃபுல்லாக உட்காந்துடக்கூடாது. கீழே ஒரு 75% உட்காந்துட்டு எந்திரிச்சோணும். அது வந்து ஒரு 15 டைம்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா,
இந்த ஸ்டிக்கில் தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்டிக் வந்து நமக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டிக் வாங்கிக்கோங்க. நான் வந்து லாக்டவுன் டைமில் வாங்கினேன். இந்த ஸ்டிக்கோட விலை வந்து 60 ரூபா. இப்போ வந்து எவ்வளோன்னு தெரியல, ஒரு 150 இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னா இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஹோட்டல் கடையிலலாம் சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா, ஒரு துணி பை இருக்கும்ல, ஒயிட் கலரில் இருக்கும். அந்த துணி பை எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு மணல் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் மணல் கிடச்சிது அப்படின்னா மணல் இது மாதிரி ஃபில்லப் பண்ணிக்கோங்க. 2 பையிலையும் சம அளவு 2 பையில் வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த சைடு கார்னர் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு பேக் மாட்டி விட்டுருங்க. அந்த சைடு கார்னரில் ஒரு இது மாட்டி விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம கழுத்தில் இப்படி வச்சுட்டு 2 சைடுமே நமக்கு வந்து என்ன ஆகும்னா, மணல் இருக்கும் இல்லையா, வெயிட்டாக இருக்கும். அப்போ கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது நமக்கு வந்து முதுகில் இருக்கக்கூடிய ஃபேட், நம்ம இடுப்பில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே நமக்கு குறையும். கை காலுக்குமே ரொம்ப நல்லது. ஓகே, அதை மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி தம்பிள்ஸ் வந்து இன்றைக்கி ஆன்லைன்லேயே வந்து நமக்கு கிடைக்கிது. இது வந்து 3 kg தம்பிள்ஸ். இது மாதிரி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா வாங்கிக்கோங்க. இந்த தம்பிள்ஸும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போதைக்கு எனக்கு தேவையான ஒர்க் அவுட் எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம நிறைய பண்ணலாம், நிறைய ஒர்க் அவுட் இதில் பண்ணலாம். இதில் வந்துட்டு இன்னொன்று இருக்குது கீழே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்துட்டு நமக்கு இந்த தம்பிள்ஸில் நம்ம வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து 2 சைடுமே நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து செல்லு ஒரு கையில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு இதில் சொல்லி கொடுக்குறேன். நம்ம தலைக்கு மேலே இந்த தம்பிள்ஸை வந்து இப்படி தூக்கிக்கணும். தூக்கிக்கிட்டு நல்லா இப்படி கீழே இறக்கணும். எப்படி சொல்கிறது, கழுத்துக்கு பின்னாடி நம்ம வந்து கீழே இறக்கணும். நம்ம எல்போ, இது வந்து எல்போன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்படி நமக்கு வந்துட்டு இந்த இடம் மட்டும்தான் அப்படி இருக்கணும். பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி நம்ம வந்து இறக்கிடணும். அது மாதிரி நம்ம வந்து 15 டைம்ஸ் நம்ம வந்து பண்ணணும். 2 ஹேண்ட்லேயுமே வச்சுட்டு பண்ணணும். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால ஒரு ஹேண்டில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணுங்கள். இது ஒரு ஒர்க் அவுட். ஓகேவா? உங்களால் வீட்டில் இது மாதிரி தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மணல் பை இருக்கும் இல்லையா, வெயிட்டாக இருக்கும்ல, அதுலேயே நீங்கள் பண்ணலாம். நான் வந்து லாக்டவுன் டைமில் அது மாதிரி தான் பண்ணேன். என்கிட்ட லாக்டவுன் டைம்லலாம் இந்த மாதிரி எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி மணல் பையில் வந்துட்டு, அதாவது வெயிட் நமக்கு தேவை, அதுக்காக நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில், 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெயிட் நமக்கு தேவை. அதனால் நீங்கள் வெயிட் உள்ள பொருள் ஏதாவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபேட்டு, உங்கள் இடுப்பில், ஏன்னா தனித்தனியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஃபேட்டுமே வந்து குறையும். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒர்க் அவுட் என்னன்றது நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஓரளவுக்கு ஒர்க் அவுட் வீடியோலாம் பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். அதாவது நம்ம 1/2 hour வந்து வாக்கிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஸ்டிக்கு சொன்னேன் இல்லையா, அந்த ஒர்க் அவுட் வந்து 15 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தம்பிள்ஸில் வந்துட்டு 15 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஒர்க் அவுட் வந்துட்டு அது ஒரு 15 டைம்ஸ். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சமாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நம்ம அடுத்தடுத்து ஒர்க் அவுட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட வலியே நாளைக்கு காலையில் தான் நமக்கு தெரியும். அதாவது நீங்கள் இப்போ மார்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுநாள் தான் அந்த வலி தெரியும். நான் வந்து இப்போ நைட்டில் தானே இந்த ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு நாளைக்கு காலையில் தான் பாடி பெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு வாரம் கண்டிப்பாக நமக்கு பாடி பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு நார்மலாக ஆகிடும், உடம்பு அப்படியே ஃப்ரீ ஆகிடும். ஸோ ஒரு வாரம் உடம்பு வலிக்குதே அப்படின்றதுக்காக விட்டுறாதீங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்துட்டு நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம், அதே மாதிரி வெயிட் லாஸ் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு என்ன ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதும் நான் வந்து கண்டிப்பாக நாளைக்கு நான் போடுறேன். ஆல்ரெடி நான் ஒரு பவுட்ரு வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுட்ரு வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்றது நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டிலேருந்தே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸும் சரி, ஹேர் கேர் டிப்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ், இது மாதிரி எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.